யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான சர்வதேச அந்த டிக்ளரேஷன் இருக்குது பாருங்கள். 1948 ஜெனீவா நகரில் அந்த பிரகடனம் செய்தார்கள். இந்தியாவும் கையெழுத்து போட்டுச்சு. முதல் 2 மாநாட்டில் இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்டவங்க 2 பெண்மணிகள். அவங்க சொல்லி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் பெண்களுக்கான உரிமை வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்பியது இந்தியா. அது என்ன இந்திய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்? சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நாமெல்லாம் ஒரு மனித சமுதாயமாக இருக்கிறோம், நாடுகளாக நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது, இதுதான் கருப்பொருள். ஒருத்தன் தாழ்வாக நினைக்கக்கூடாது, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் டார்ச்சர், அடிமைத்தனத்திலிருந்தும் துன்புறுத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் சொன்னது யார்? ஒட்டுமொத்த உலக நாட்டு தலைவர்களும் ஜெனீவாவிலே ஒன்று கூடி 1948 டிசம்பர் 10 போட்ட அந்த தீர்மானம் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதன் அடிப்படையில் தான் ஐநா சபை, யுஎன்ஓ எல்லா சார்ட்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டுச்சு. இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க? ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, செக்யூரிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், ரிலீஜியன் அண்ட் அசம்பிளி, ரைட் டு ப்ரைவசி. நீங்கள் தாராளமாக மதத்தை பின்பற்றுங்க, உங்களுக்கு சுய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா ரைட் டு சோசியல் செக்யூரிட்டி, உங்களுக்கு பாதுகாப்பு, சோசியல் பாதுகாப்பு இருக்கிறது. ரைட் டு எஜுகேஷன், நீங்கள் எல்லாரும் கல்வி கற்கலாம். நாமெல்லாம் ஒரே முழுமையான சமுதாயம், சமத்துவமாக வாழ்வோம், சமதர்மமாக வாழ்வோம் என்று உலக நாடுகள் அனைத்துமே கையெழுத்து போட்ட அந்த பிரகடனம் தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மீண்டும் அந்த கேள்வியை தொக்கி நிற்கிறது. கையெழுத்து போட்ட நாடுகள் நிலைமை என்ன? 50 வருடம் சென்ற பிறகு இன்றைக்கு அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் நடைமுறையில் இருக்கிறதா? என்னை அழைக்கும் போதே சொன்னார்கள், டிசம்பர் 6 முக்கியமான நாளில் அகமது சாஹிப்பை பேச கூப்பிட்டுருக்கோன்னு சொன்னார்கள். பேசித்தான் ஆக வேண்டும். டிசம்பர் 6 எத்தகைய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் ஏற்படுத்தியது. அன்றைக்கு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை என்கிற பெயரால் 450 ஆண்டு கால வரலாற்று சின்னமான பாபர் மசூதியை தகர்த்தெடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சென்றார். 3ஆம் தேதியே சென்று விட்டார்கள். இந்தியா ஒரு செக்குலர் நாடு, மதச்சார்பற்ற தேசம், இங்கே எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்பதை பறைசாற்றும் வண்ணமாக நின்ற 450 ஆண்டு கால வரலாற்று சிறுமைமிக்க பாபர் மசூதி டிசம்பர் 6 அன்று உடைக்கப்பட்டது. அன்றைக்கு தூர்தர்ஷனில் 3:30 மணிக்கு சிரிக்காத செம்மல் நரசிம்மராவ் அவர்கள் தோன்றினார். எல்லாம் பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, பள்ளிவாசலில் ஒரு செங்கல் கூட சேதாரமாகவில்லை. எப்போ? 3:30 மணி மதியம். காலையில் 11 மணிக்கே பிபிசி தொலைக்காட்சி அந்த பாசிச சங் பரிவாரர்களால் பாபர் மசூதி தகர்த்து தரைமட்டமாக்குவதை லைவ் பண்ணி கொண்டிருக்கிறது. 3:30 மணிக்கு பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் அதை இல்லை, நல்ல பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னார். 6 மணிக்கு என்ன சொன்னார்? தகர்த்துட்டாங்க. டயரில் என்ன செஞ்சாங்களாம், காரு, சைக்கிள், அதாவது காரு, லாரி டயர்களில் கொளுத்தி போட்டு விட்டார்கள். இராணுவம் செல்ல முடியவில்லை. நாங்கள் ஒரு வாக்குறுதி தருகிறோம், பாபர் மசூதியை நாங்கள் என்ன செய்வோம், கெட்டி தருவோம் என்று சொன்னார்கள். காலங்கள் உருண்டோடிய பிறகு 2019 ஒரு தீர்ப்பு ஒன்று சொன்னாங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் முழுமையாக படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 1200 பக்கம் முழுமையாக படித்து அரை மண்டலம் ஆகிடுவோம். படித்ததுனால படிக்க முடியாதுங்க. 1200 பக்கம் 12வது பக்கத்தில் உரையை சொல்வார்கள், அதை 35வது பக்கத்தில் மறுப்பாங்க. நீதியரசர் ரஞ்சன் கோகாய் தலைமையில் அமைந்த உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் போன தீர்ப்பு அது. 35வது பக்கம் சொன்ன ஒரு விஷயத்தை 112வது பக்கத்தில் அப்படியே மறுப்பாங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி இருக்கும். 112வது பக்கம் சொன்னதை 500 பக்கத்தில் அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ல வர்றா கடைசி வரைக்கும்? பார்த்தா நாங்கள் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோமே, அதோடைய கிளிம்ஸ் இருக்கிறதே என்று சொல்லி கடைசி 3 பக்கம் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த தீர்ப்பு? ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாட்டிலே சமத்துவம் நிலைப்பட்டிருக்கிறதா, சமதர்மம் பேணப்பட்டதா என்பதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே அதுக்கு சாட்சியம் புரிகிறது. நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தீர்ப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன சொல்கிறாங்க? 450 ஆண்டு காலத்துக்கு முன்னால் கிபி 1528 பாபர் மீர் பக்கீவுக்கு கட்டளைகிறார், அங்கே ஒரு பள்ளிவாசலை கெட்டுங்கன்னு.
மீர் பக்கி அவர்கள் பள்ளிவாசலை, பாபர் பள்ளிவாசலை கட்டுகிறார். அப்படி கட்டும்போது, ஃபவுண்டேஷனை தோண்டும் போது எந்த கட்டிடங்களும் அங்கே இல்லை. சொல்கிறது எங்கே? ஜட்ஜ்மெண்ட்டில். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவதாக சொல்கிறார்கள், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI. பாபர் பள்ளிவாசல் ஏற்கனவே ஒரு கோயிலோ ஒரு கட்டணமோ இருந்து அதை உடைத்து விட்டுத்தான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்பதற்கு முறையான தெளிவான சான்றுகளை இந்த கோர்ட்டில் நிரூபிக்கவில்லை. ரெண்டாவது ஒப்புதல் வாக்குமூலம். அடுத்த பாயிண்ட், பாபர் பள்ளிவாசலில் 1949 தான் பிரச்சனை. அங்கே ஒரு ராமர் சிலையை கொண்டு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் கோர்ட்டில் என்ன செய்யுது, அந்த வம்பு வழக்கு வருகிறது. அதன் பிறகுதான் பாபர் மசூதி இழுத்து பூட்டப்படுகிறது. மூன்றாவது ஒப்புதல் வாக்குமூலம். இப்போ மசூதி இருக்குது, தொழுகை நடந்திருக்கு இங்கே சொல்கிறாங்க, ஜட்ஜி சொல்கிறாங்க. நான்காவதாக 1984லையும் 1989லையும் அங்கே பள்ளிவாசலுடைய அந்த மிம்பரில் சிலையை வைத்து வணங்க வேண்டும் என்று VHP தான் சொன்னது. அதுவரை எந்த பிரச்சனை இல்லை. எல்லாம் சொல்லி முடித்து விட்டு கடைசியில் போட்டான் பாருங்க ஒரு லைனு. அதுதான் நான் என் தலைப்புக்குள்ள லைனு. இருந்தாலும் பெரும்பான்மையான இந்து மக்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்து சகோதரர்கள் ராமனை கடவுளாக ஏற்றிருக்கிறார்கள். ராமர் அங்கேதான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். என் கனவில் கூட குழந்தை ராமர் வந்து சொன்னார், நான் தான் அங்கே பிறந்தேனே. எனவே இஸ்லாமியர்கள் நீங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள். 25 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பாபர் மசூதியை கட்டிக்கிறீங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பள்ளிவாசலை தாரா வாத்துறீங்க. 2.77 ஏக்கர் உங்களுக்கு சொந்தமானது இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு.